வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் உள்ள பெண்களுக்கு ரூபாய் 50,000 மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பல்வேறு விதமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு என்று பல்வேறு விதமான அறிவிப்பை தற்போது புதிய அரசாங்கம் வந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய அரசாங்கமாக இருக்கட்டும், நம்முடைய தமிழக அரசும் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமாக பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலமைச்சரின் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின்படி 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு பெண் குழந்தைக்கு ரூபாய் 25,000 வீதம், 2 குழந்தைகளுக்கு 50,000 தொகைக்கு 2 டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தியடையும் போது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு பொண்ணுங்க இருக்குன்னா அதுக்கெல்லாம் அப்படி சொல்கிறது, அவங்களாம் கல்யாணம் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு இளம் வயதை தாண்டி திருமண வயதை நெருங்கக்கூடிய வகையில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். 50,000ன்றது ஒரு பெரிய காசாக இல்லாமல் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு ரொம்ப அது பெரிய காசு தான். ஓகேங்களா. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர்நல அலுவலரை நேரில் அணுகி இணையதளம் மூலமாக உடனடியாக இதனை விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை, அதாவது எப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கக்கூடாது. ஓகேங்களா. அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும், சிம்பிளாக சொல்ல வேணாம். அப்படி பார்த்திங்கன்னா பண்ணணும். 2வது பெண் குழந்தை பிறந்து 3 வயது பூர்த்தி அடையும் முன்பு இதில் விண்ணப்பிச்சிடணும். ஓகேங்களா. அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தை ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிறந்திருக்கு, 2வது குழந்தை பிறந்து 3 வருஷங்கள் தான் ஆகணும். 4 வருஷம்லாம் போச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முதல் பெண் குழந்தைக்கு பிறகு 2வதாக ஓகேங்களா இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சில பேருக்கு ஃபஸ்ட் டைம் பிறக்கும் போது பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கும், செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா பிறக்கும் போது 2 ஆண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கும். அவங்களும் இதை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மெத்தட் அப்படின்றத நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சலுகைகள் சார்ந்த அறிவிப்புகளை எல்லாத்தையுமே பார்க்கலாம். நன்றி.